விமானம் வந்து விழுந்து சொருகி இருக்கு. ஒரு பாகம் கூட காணோம். முக்கால்வாசி வந்து உள்ள அந்த சதுர நிலத்தை சொருகிட்டு இருக்கு. ஒரு சில துணிகள் மட்டும் வெளியே சதுரி இருக்குது. வந்து சின்ன விமானமாக இருக்கோ பரவாயில்ல, இதே பயணிகள் விமானம் தான் மிகப்பெரிய போர சம்பவமாக இருந்திருக்கும். அவரு சுயநிலைமை இல்லாத மாரி வந்தாருண்ணா. அவரு அப்படியே கேர் ஆயிட்டாரு. இந்த விபத்து நடந்த பகுதி அருகாமையில் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு 3:30 மணி போல இருக்கும். அது அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விமானம் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. வந்து உப்பளம் இருக்குது, சால் ஃபேக்ட்ரி. இது பக்கத்துலேயே ஒரு 10 மீட்டர் இடைவெளியில் வந்து அந்த விமானம் வந்து விழுந்து சொருகி இருக்கு. ஒரு பாகம் கூட காணோம். முக்கால்வாசி வந்து உள்ள அந்த சதுர நிலத்தை சொருகிட்டு இருக்கு. ஒரு சில துணிகள் மட்டும் வெளியே சதுரி இருக்குது. இதுவரையிலும் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை. இது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்த விமானி வந்து பாராஷூட்டில் தப்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல. இதனால இது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து காவல்துறை வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி விமானப்படையிலேருந்து வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. எல்லாம் அருகாமையில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிட்டாங்க. பரபரப்பாக எல்லாம் வெளியே வந்து அலோவ் யாரும் பார்க்கறதுக்கு மீட்பு பணியில் வந்து விமானப்படத்தில் இருக்கிறாங்க. வந்து நானும் சரி இந்த விமானம் தான் நினச்சேன். ஆனால் இது வந்து ராணுவ விமானம். அதுவும் வந்து சின்ன விமானமாக இருக்கோ பரவாயில்ல, இதே பயணிகள் விமானம் தான் மிகப்பெரிய போர சம்பவமாக இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து இதே நமக்கு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம். இதே பயணிகள் விமானம் தான் எந்த அளவுக்கு போயிருக்கின்றது ரொம்ப டேஞ்சரான விஷயமா இருந்திருக்கும். சவுண்ட் ஒன்று வந்துச்சுன்னா ரொம்பனே நான் என்ன பண்ண தெரியும் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று புஷ்ஷுன்னு அப்படியே கிராஸ் ஆகிட்டு கீழே போகிற மாதிரி போச்சு. அது பார்க்க சொல்ல சைடில் ஒருத்தர் வந்து பேராஷூட்டில் வந்து பறந்து போயிட்டே இருந்தாரு. அவர் நான் என்ன பண்ணால் அவர் ஃபாலோ பண்ணே போய் வண்டியிலே மடக்கி விட்டு ஆர்ன் வச்சுனே போனோம். நாங்கள் இந்த இடத்துல இறங்கி லேண்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் வந்து ஒரு சேஃபான இடத்துல இறங்கினாரு. நாங்கள் ஒரு இறங்கத்துக்குள்ளே போய் புஷ்ட்டோம் அவங்கள. அவர் அதுக்குள்ளே கேர் ஆகிட்டார், கீழே பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வர வச்சு, ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு எல்லார்கிட்டையும் சொன்னோம். அப்புறம் ஏர்போர்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஹெலிகாப்டரு எல்லாம் வந்து அவங்க ஏர்போர்ட்ஸில் வந்து எல்லோரும் வந்து கூட்டிட்டு போனாங்க. அவர் சுயநிலைமை இல்லாத மாரி வந்தாருண்ணா. அவர் அப்படியே கேர் ஆகிட்டாரு. நாங்கள் ஆனால் தண்ணியும் குடிக்கல. அவரு இதுமாரி ஒரு மாதிரி ஆகிட்டார் அப்படியே அவரு. அப்புறம் அவர் ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண சொன்னோம். ஃபோன் பண்ணி பேசினாப்புலன்னு தெரியல. அவர் ஏதோ பேசினார். வயசு ஒரு 35 அந்த மாரி இருக்கணும். எவ்வளோ நேரமாக அவர் வந்து பேராஷூட்டில் பார்த்துருக்கீங்க? பேராஷூட்டில் ஒரு 10 நிமிஷமாக பறந்துட்டு இருந்தார். அந்த 10 நிமிஷம் நீங்கள் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வண்டி பைக்கில் போக சொல்ல ஆர்ன் அடிச்சுன்னா போயிட்டு அவர் கூப்பிட்டோம். இல்லை அவர் இதில் ஏரோப்ளேன் தான் வந்தார் முன்னாடி தெரியுமா, இல்லை அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா? ஏரோப்ளேனில் தான் வந்தார். அந்த ஏரோப்ளேன் சவுண்டு ஏரோப்ளேன் உயரத்தை பார்த்தோன்னா சைடில் அப்படியே சைடாக போச்சு. ஏரோப்ளேன் அப்படியே சவுண்டு கேட்ட உடனே சவுண்டாக போயிடுச்சு, சைடாக போயிடுச்சு. என் பேர் மோனேஷ். நான் திருப்பூரில் தான் இருக்கேன். நானும் எங்கள் தம்பியும் கல்விக்கு போனோம். பார்த்தா சவுண்டு கேட்டுச்சுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஏரோப்ளேன் கீழே வந்துருச்சு. சரி மேலே திரும்பி பார்த்தா அவர் பறந்து வந்தார். அப்புறம் சரி வண்டிலாம் நிறைய வருது, கம்பெல்லாம் நிறையன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்ன் அடிச்சு வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் அவர் தொத்தின்னு போயிட்டு கீழே விழுந்தார். நாங்கள் தான் பிடிச்சோம். நானும் என் தம்பி தான் பிடிச்சி அப்புறம் அவர் மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். நாங்கள் தான் மாலை தட்டி தண்ணி கொடுத்து அவரை காப்பாற்றி அப்புறம் போலீஸுக்கு ஆம்புலன்ஸில் கால் பண்ணி அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் எல்லாம் வந்து அப்புறம் அவர் வந்து அவங்க இதுக்கு துறைக்கு கால் பண்ணி இதுமாரி அவங்க ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்துட்டு அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹெலிகாப்டரில் வந்தாங்க. ஹெலிகாப்டரில் வந்து மொத்த பேரும் தள்ளி போக சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் எடுத்து வச்சு விட்டு போயிட்டாங்க. அவர் வந்து ஒரு விமான அதிகாரி. அவர் அப்படியே ஏரோப்ளேன் வந்து விழுந்து அவர் தப்பிச்சார். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் விழுகும் போது நம்ம தெருவில் வந்து விழுற மாதிரி இருந்துச்சு ஒரு இது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஏரோப்ளேன் அப்படியே திரும்பி ஒரு கைவெளி பக்கமாக போய் விழுந்துச்சு. அது ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.